அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம ஆசனங்கள் நீரிழிவு நோய்க்காக பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. கடந்த பகுதியில் நம்ம பச்சி மோட்டானாசனாவும் உஷ்டாசனாவும் பார்த்தோம். அதே கீழே விரிப்பில் வச்சு பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் நாற்காலியில் எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ அதே மாதிரி பகுதி 2ல் ஒரு 3 ஆசனங்கள், சுலபமான ஆசனங்கள், அதே மாதிரி நாற்காலியில் எப்படி பண்ணுறதும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது ஆசனம் மண்டுக்காசனா. ஃபர்ஸ்ட் தண்டாசனால உட்காந்துட்டு தளர்த்திக்கலாம். காலை அதை மடக்கி வச்சுட்டு வஜ்ராசனால உட்காந்துடணும். வஜ்ராசனால உட்காந்துட்டு நல்லா முதுகு தண்டல் நேரம் ஆக்கிட்டு, இப்போ கைகளில் கட்டை வரல் உள்ள வச்சுட்டு எல்லா வரலுமே நல்லா மூடிட்டு நல்லா இப்படி தூக்கிட்டு இந்த கையை இப்படி கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கையை இப்படி கொண்டு வந்து வைக்க போகிறோம். நல்லா நம்மளோட இந்த வயிற்று பகுதி இழுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்படி வச்சு அழுத்த போகிறோம். நல்லா மாறுபகுதி நல்லா நேரம் ஆக்கிட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சு கீழே விட்டுறணும். முடிஞ்சால் நெற்று பகுதி கீழே டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கை இப்படி வச்சு பண்ணும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். செய்யும் போதே கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனால் அந்த அழுத்தம் நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம கணையத்துக்கோ சரி, இந்த வயிற்றுப்பகுதியை சுற்றி இருக்கிற எல்லாமே மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதாக இருக்கும். இதுவே நாற்காலியில் உட்காந்து பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிடலாம். நாற்காலியில் உட்காந்து 2 கையுமே இது கடியில் வச்சுட்டு அப்படியே முன்னோக்கி குடிஞ்சாலே போதும். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா முட்டு வலி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி போட முடியாது. வஜ்ராசனம் போட முடியாது. போட முடியலன்னா நாற்காலியில் உட்காந்துட்டு பண்ணலாம். நமக்கு தேவை வயிற்று பகுதி நல்லாவே அழுந்தணும். இப்போது இதிலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் இன்னொரு இது என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இப்படி முன்னோக்கி போகும்போது நம்ம தலையை கீழே படலாம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா நம்மளோட பின்பகுதி இந்த காலிலேருந்து நம்ம தூக்கக்கூடாது. அதையும் ஒரு இது கவனிச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு 2வது டிப்பு என்னன்னா, நம்ம கீழே குனியும் போது நம்ம மாறுபகுதி இப்படி சுருக்கிடக்கூடாது. இப்படி வச்சுட்டே போகும்போது மாறுபகுதி இப்படி விரிஞ்சு தான் இருக்கணும். கைகள் 2மே இப்படி விரிஞ்சிருக்கணும். இன்னொரு முறையை செஞ்சிடலாம். இதேமாரி வச்சுட்டு நல்லா இப்படி எடுத்துட்டு நல்லா முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு இந்த ஷோல்டரை நல்லா பின்னோக்கி தள்ளிட்டு இப்படி முன்னோக்கி இப்படி வரணும். கீழே போனதுக்கு அப்புறமேட்டு கை இப்படி சுருக்கிடக்கூடாது. அதுதான் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் அதில் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். கீழே போயும் கையை நல்லா இப்படி விரிக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே இன்னொன்று என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, மூச்சை இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுறணும். மூச்சை அடக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஆசனமே மூச்சை அடக்க தேவையில்லை. பிராணாயாமம் பண்ணும் போது ஒரு சில கும்பகம்னு இந்த மூச்சை அடக்கிறது அது பண்ணுற மாதிரி வரும். ஆசனங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கால்களை தளர்த்திக்கலாம். அடுத்தது மரிச்சி ஆசனம். மரிச்சி ஆசனம் இந்த மாதிரி காலை நேரம் நீட்டி வச்சுட்டு வலது காலை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை பின்னோக்கி வச்சுட்டு நல்லா முதுகுத்தன் நேரம் ஆக்கிட்டு இப்படி முறுக்குற தன்மை இப்படி பண்ணணும். இதுலேயே நிறைய இருக்குது. இந்த கையெல்லாம் இப்படி கொண்டு தள்ளணும்னா இன்னும் கொஞ்சம் முருகுத்தன்மை ஏற்படும். ஆனால் அப்படி பண்ண வராதவங்களுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது என்னென்னா, ஒரு காலை நீட்டிக்கோங்க, ஒரு காலை மடக்கிட்டு இந்த கையை அப்படியே வச்சுருந்தாலே போதும். முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு நல்லா இப்படி திரும்பி இப்படி பார்க்கணும். இதில் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது பக்கம் பண்ணிடலாம். இடது காலை மடக்கிட்டு இந்த காலை தாண்டி வைக்கிறோம். இன்னொரு காலை நல்லா நீட்டி வச்சுட்டு இன்னொரு கையை வலது கையை இந்த முட்டி மேலே வச்சுட்டு இடது கையை பின்னோக்கி வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு தான் திருப்பணும். அப்படியே திரும்பினா திரும்ப முடியாது. அது நல்லா நேராக ஆக்கிட்டு இப்படி திரும்ப சொல்கிறது. சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம்.
ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். ஆக்சுவலாக இந்த வந்து அர்த்த மரிச்சி ஆசனம் பண்ணுறது வேற மாதிரி, ஒரு காலை மடக்கிட்டு கையெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது இதாக இருக்கும். அதனால இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணும். இதுவே வந்து நாற்காலியில் உட்காந்து எப்படி பண்ணணும்னா, நாற்காலியில் உட்காந்துட்டு காலு கீழே தொங்க விட்டுட்டு கை மட்டும் லைட்டாக அப்படி வச்சு இப்படி முறுக்குனா போதும். ஏன்னா நம்ம அப்பர் பாடி மட்டும் பண்ணணுங்கிறதுனால வந்து சேரை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா இப்படி திரும்பினாலே நமக்கு அந்த முருங்கத்தன்மை ஏற்பட்டுரும். அதே மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து நாற்காலியிலே வந்து அப்படியே வந்து செஞ்சிடலாம். இப்போ அடுத்த ஆசனம், ஆசனம் 3. இதில் வந்து என்ன பார்த்தோம்னா கோணாசனா தான். கோணாசனம் ரொம்ப சுலபம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சுக்காசனால உட்காந்துட்டு கையை வந்து இப்படி நல்லா இடது கையை இப்படி வச்சுட்டு வலது கையை காது மேலே இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு வந்து நல்லா இப்படி வந்து பெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் வந்து பின்னாடி வரணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வலது கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுவே நாற்காலியில் உட்காந்து பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். அதே மாதிரி கால் கீழ் நல்லா தொங்க போட்டுட்டு கைகள் மட்டும் வச்சு நல்லாவே வந்து இப்படி சைடில் பெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்துக்கூடியது வந்து முன்னோக்கி குனிஞ்ச மண்டுக்காசனா, அதுக்கப்புறமேட்டு நம்ம முறுக்கிற தன்மை ஏற்படுறது மரிச்சி ஆசனா, அதுக்கப்புறம் சைட் பெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா முன்னோக்கி குனியறதுக்கு இதாக இருந்தாலும் சரி, இப்படி முறுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, சைட் ஸ்ட்ரெச் எல்லாமே இந்த வயிற்று பகுதிக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த ஆசனங்கள் திரும்ப திரும்ப பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கணையம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஆசனங்கள்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.